இந்த வயசுல செய்யற சேலாங்க இது. ஆசை காட்டி மோசடி செய்த 70 வயது மூதாட்டி. சிசிடிவியில் தெரிந்த அதிர்ச்சி காட்சி. வாங்க விரிவா பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் கோட்டை வீதியில் கடந்த 6 மாதம் முன்பு என்னோட பெயர் கீர்த்தி பவானின்னு கூறிக்கொண்டு தனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்த நிலையில் மகன் வெளிநாட்டில் இறந்து விட்டதாகவும் மகள் பெங்களூருவில் குடியிருப்பதாகவும் நான் ஆர்மியில பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி ரிட்டையர்ட் ஆனேன் என கூறிக்கொண்டு அங்குள்ள மக்களிடம் பாதி விலையில் தங்கம், வீட்டுமனை மற்றும் இருசக்கர வாகனம் வாங்கி தருவதாக மூதாட்டி ஒருவர் ஆசை வார்த்தைகள் கூறி வந்துள்ளார். அதே மாதிரி எனக்குன்னு சொந்த பந்தம் உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் ஸ்ரீராம் அறக்கட்டளை என்ற பெயரில் ஏழை எளியவர்களுக்கு குறைந்த பணத்தில் நிறைவான பொருளை வாங்கி தருவதுதான் என்னுடைய வேலை என்று கூறிக்கொண்டு இல்லாதவர்கள் என்னிடம் கூறுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து தருகிறேன் என்று முதலில் பெண்களுக்கு தேவையான தையல் மிஷினை வாங்கி கொடுத்ததாகவும் அதனை நம்பி ஒருத்தர் பின் ஒருத்தராக இருசக்கர வாகனம், செல்போன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அதற்குண்டான பாதி தொகையை கொடுத்து அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி மக்கள் மனதில் நம்பிக்கை பெற்ற இந்த மூதாட்டியை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் இந்த பணத்தை எல்லாம் தனக்கு இரையாக்கி சூட்கேஸில் அமுக்கி கொண்டு ஓடுவது போல மூதாட்டியின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து நாமக்கல் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தனராசரிடம் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் புகார்கள் கொடுத்த நிலையில் அந்த வழக்கானது ஒரே வழக்காக பதிவு செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் கீர்த்தி பவானி சம்பளத்திற்கு ஆட்களை வைத்து நூற்றுக்கணக்கானவர்களிடம் சுமார் 5 கோடிக்கு மேல் பணத்தை வசூல் செய்து எஸ்கேப் ஆனது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், இந்த மாதிரி ஏசிபேட்டில் இருந்தோமோ பணம் பாதி வேலைக்கு தரேன்னு பொருள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆட்டோவுக்கு பணம் நம்பி கட்டணுங்க. இப்போ பணம் அதை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. ஏதோ கண்டுபிடிச்சி தர மாதிரி கேட்டு பொருள். எவ்வளோ பணம் கட்டினீங்க? என்ன ஆட்டோனா? மகேந்திரா ஆட்டோ புக் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு 9 லட்ச ரூபா வண்டியை 3 லட்ச ரூபா கட்டி மீதி காசு கட்டி தரேன் எடுத்துன்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் 3 லட்ச ரூபா பணம் கட்டியிருந்தேங்க. இப்போ போய் பார்த்தோம்னா 1ஆம் தேதி ரூமை காலி பண்ணிட்டு ஆளு வாங்கி போயிட்டாங்கம்மா. கேட்டு தொலைவி பார்த்தா காணாங்க. ஸ்ரீராம் அறக்கட்டளையும் நடத்திட்டு வந்தாங்க. அறக்கட்டளை மூலியமா நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு ரூமை சாத்திட்டு வெளியே போயிட்டாங்க மேடம். அந்தம்மா வண்டி வாங்கி தரும், ஸ்கூட்டி வாங்கி தரும் எல்லாம் தகவல் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கூப்பிட்டு அதை நம்பி நாங்கள் எல்லாம் பணம் கட்டணும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு 10-15 லட்ச ரூபா கட்டியிருக்கோம். நகைக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு அதனால் அவங்களை நம்பி நாங்கள் பெரும்பாலும் கட்டணும். சரி, அவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கே பணம் கட்டணும். அந்த நான் பார்த்தீங்கன்னா இப்படி முல்லை மகால் அந்த அம்மா நிறைய பொருள் கொடுத்து வண்டி இதை வாங்கணும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தகவல் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 3 மாதம் அளவில் அந்த அம்மா நிறைய பேருக்கு இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசியாக இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்படி பவுண்ட் ரேட் அதிகமாகிட்டு இருக்கப்ப ஒரு பவுண்ட் காயின்ஸ் 80,000 வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி 10 லட்ச ரூபா பணம் கட்டினேன். கட்டி முடிச்சுட்டு எனக்கு கேட்டுகிட்டே இருப்பேன், எப்போ நகை வரும் எங்கே வரும்னு கேட்டுட்டு இருக்கப்ப வாங்கிக்கலாம், 1ஆம் தேதி வாங்கிக்கலாம், 2ஆம் தேதி வாங்கிக்கலாம். கடைசியில் 5ஆம் தேதி அன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2ஆம் தேதி அந்த அம்மா திருச்சி போகிறதா சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் சரி திருச்சி தானே போகிறாங்க வந்துருவாங்க அப்படின்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். எனக்கு சொன்னவர், நான் ஒருத்தர் நம்பி பணம் கட்டினவர் என்கிட்ட அப்படி சொன்னார். 3ஆம் தேதி காலையில் இப்படி சொல்கிறாரு, அந்த அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அந்த அம்மா காணோம். நாங்களும் 2-3 நாள் எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டு இப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் நாமக்கல்லில் நகரத்தில் ஒரு முல்லை மகளில் ஒரு அம்மா தங்கியிருந்தப்ப நிறைய பேருக்கு ஏழை உள்ளவருக்கு நான் நலிந்த உதவியெல்லாம் செய்கிறேன் அப்படி சொன்னாங்க. நான் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னால சொன்னாங்க. அப்புறமேலுக்கு நிறைய பேருக்கு பீரோ வாங்கி தரேன், கட்டில் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன், 407 வண்டி வாங்கி தரேன், லாரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நிலம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சில பேர் தங்க காயின்ஸ்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பணத்தை வாங்கி பல லட்சம் தனித்தனியாக வாங்கிட்டாங்க. தனித்தனியாக பல லட்சம் வாங்கவும் நிறைய இவங்க வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட வாங்குறது, இவங்கள்ட்ட வாங்குறது, அவங்கள்ட்ட ஆசை வார்த்தை சொல்கிறது, இவங்கள்ட்ட ஆசை வார்த்தை சொல்கிறது, அப்படி நிறைய பேர்த்துட்டு ஆசை வார்த்தை சொல்லி பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு நான் வெள்ளிக்கிழமை தலைமுறை ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஒரு 50-100 பேர் பக்கம் தேடி பார்த்துருக்குறாங்க. வீட்டில் பார்த்துருக்காங்க. வீட்டை சுற்றி விசாரித்து பார்த்துருக்காங்க. எங்கேயுமே ஆள் அட்ரஸ் இல்லைங்க.
எங்கே போனாங்க என்னன்னு தெரியலிங்க. இந்த அம்மா வந்து நான் காட்டுப்புத்தூர், நான் நல்லவங்க, ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் பேசிச்சிங்க. ஒரு நல்லவங்க மாதிரி எல்லாத்தையும் ஆசை வார்த்தை சொல்லிச்சிங்க. நான் ரொம்ப நல்லவங்க மாதிரியே நடிச்சதுங்க. நம்புற மாதிரி நடித்து எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணிட்டு ஓடிடுச்சுங்க. ஒரு சூட் கேஸில் பணத்தோடு போயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. பல கோடி எவ்வளோ அமௌண்ட் வந்து சரியான அமௌண்ட் தெரியல, நிறைய அமௌண்ட் போயிருக்குதுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.